நடிகர் கமல்ஹாசன் கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கினார். இதைத் தொடர்ந்து 2019இல் நாடாளுமன்ற தேர்தல், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்த மக்கள் நீதி மய்யம் கட்சி கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்தது. திமுக கூட்டணியில் இணைந்த கமல்ஹாசன் அக்கட்சியின் ஆதரவுடன் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பு வகித்து வருகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடனான கூட்டணியிலேயே மக்கள் நீதி மய்யம் நீடிக்கிறது. இந்நிலையில் மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகிகள் தங்களுக்கு இந்த தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் இடம் கிடைத்தால் வெற்றி பெறுவோம் என பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இப்போதைக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. அதிமுக கூட்டணியில் பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. இதனிடையே விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனியாக களம் காணும் என கூறப்பட்ட நிலையில் கரூர் சம்பவத்தில் இருந்து பாஜகவுடன் இணையலாம் என கிசுகிசுக்கப்படுகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஆகியோர் இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்கப் போவதாக தெரிவித்தனர். மேலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ ராஜேஷ்குமார் இந்த முறை கூடுதல் தொகுதிகள் கேட்பதுடன் ஆட்சியிலும் பங்கு கேட்க வேண்டும் என கூறி வருகிறார். இப்படி இருக்க மக்கள் நீதி மய்யம் குறைந்தது 10 தொகுதிகளில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 8 தொகுதிகளில் 10% வாக்குகள் பெற்றது. 39 தொகுதிகளில் 5 முதல் 9% வாக்குகளும் பெற்றது. ஆகவே தமிழ்நாட்டின் 47 தொகுதிகளில் தங்கள் கட்சி வலிமையாக இருப்பதாக கூறும் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் வரும் தேர்தலில் நிச்சயம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்கப் போவதாக கூறி வருகின்றனர். ஆட்சி அரியணையில் இருந்து வருவதோடு வரும் தேர்தலிலும் வெற்றியை தொடருவதற்கு திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்குவது கட்சி தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது.